வருதற்கு உரிய வருவாயினை 1/6 அரசு, தெய்வம், தான், ஒக்கல், சுற்றம், விருந்து என பகுத்து அந்நாட்டு வாழ் மக்கள் எல்லாம் வருவாயை முறைப்பட செலவு செய்தனர் என்று பார்த்து, அதற்கு பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொழிலினது பொழிவை பற்றி சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறது. காரணம் 2. ஒன்று, ஒரு நாடு எல்லா விதங்களிலும் வளம் பெற்றிருக்கிறது என்பது நாட்டுக்கு உண்டான தனித்தகுதி. மற்றொன்று, ஒரு நாட்டின் கண் இருக்கக்கூடிய பல்வகையான மரங்களினது பகுதிகளை எல்லாம் எடுத்து சொல்லுதல் என்பது காவிய நோக்கம். காப்பியத்திற்குன்னு சில தர்மங்கள் உண்டு, ஏற்கனவே சொல்லி இருக்கேன். ஒரு காப்பியத்தை எழுத வேண்டும், அதுவும் பெருங்காப்பியத்தை எழுத வேண்டும் என்றால் நாடு நகர் வர்ணனை இன்றியமையாத ஒன்றுன்னு எல்லா இலக்கண நூல்களும் எழுதி இருக்கின்றன. அந்த அடிப்படையில இந்த நாட்டினது சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அந்த நாட்டினுக்கு உரியதாகிய இயற்கை வளங்களை எல்லாம் முறைப்பட சொல்லணும்னு கவிஞர் முடிவு பண்றார். அதன் அடிப்படையில் கரும்பு படு களமர் ஆலை கமழ் நரும் புகையோடு மாதர் சுரும்பு எழ அகிலால் இட்ட தூபமோ யூப வேள்வி பெரும் பெயர் சாலை தோறும் பிறங்கிய புகையோ வானின் வரும் கரு முகிலோ சூழ்வ மாடமும் காவும் எங்கும். இந்த கற்பனை எல்லா இலக்கியவாதிகளிடமும் இருக்கக்கூடிய கற்பனை. கொஞ்சம் இந்த வைப்பு முறையில மாற்றம் இருக்குமே ஒழிய பொதுவான கற்பனைகள்ல மாற்றம் இருப்பதே இல்லை. என்ன சொல்லுகிறார்? கரும்பு படு களமர் ஆலை, கரும்பினை சாராக பொழிந்து அந்த சாற்றினை வெள்ளமாக காய்ச்சுவதற்கு உரிய ஆலை. அந்த ஆலையிலிருந்து எழக்கூடிய கமழ் நரும் புகை என கருப்பன் சாற்றை காய்ச்சுவதனால எழக்கூடிய புகை, அந்த சாறு எடுத்ததற்கு பிறகு எஞ்சிய சக்கையை தான் அடுப்புல விட்டு எரிப்பார்கள். அதுக்கு பகாஸ்ன்னு பேர். அதுதான் மிக வேகமாக எரியும், ரொம்ப ஆழமான வெப்பத்தை கொடுக்கும். அது நம்ம நாட்டுல இன்னைக்கும் அதுதான் பெருமளவில் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். எல்லா கரும்பு ஆலைகளிலும் பெருமளவில் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். மாறாக தான் இப்ப தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிடெட் வந்ததுக்கு அப்புறம் அந்த பகாஸ்ல இருந்து நாங்க நியூஸ் பிரிண்ட தயார் பண்றோம், பேப்பர் தயார் பண்றதுக்கு அவைகள் தேவை என்று இந்த தமிழ்நாடு TNPL அந்த பகாசை எல்லா கரும்பாலைகளிலும் இருந்து வாங்கி மாறாக இது பெறக்கூடிய நிலக்கரியை அவைகளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றன. இந்த பகாசை கொண்டு அடுப்பு எரித்தல் என்பது ரொம்ப வேகமாக எரியும், அதே நேரத்துல வெம்மையானது கடுமையா இருக்கும். அதனால கரும்பு படு களமர் ஆலை கமழ் நரும் புகை, அந்த கரும்பு காய்ச்சுதலினால் ஏற்படக்கூடிய புகை இனிமையான புகையாக இருக்கிறது. நல்ல இனிமையான புகையாக அவை மேல் நோக்கி எழுகின்றன. அதோடு புகையோ மாதர் சுரும்பு எழ பெண்கள் எல்லாம் அவரவர்களினது இல்ல மாடிகளில் நின்று கொண்டு, அது முற்றம்னு பேரு, நின்று கொண்டு தங்கள் கூந்தலை அகில் புகையினால் உலர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அகில் புகையினால் உலர்த்தி கொண்டிருப்பதினால் அங்கு வண்டுகள் அதிகமாக மொய்க்கின்றன. மாதர் சுரும்பு எழ, சுரும்புன வண்டுகள், அந்த வண்டுகள் எழக்கூடிய அளவில் அகிலால் விட்ட தூபமோ, அகிலினை கொண்டு உருவாக்கின புகையோ யூப வேள்வி, அது பெரிய வேள்வி புகையை போல் மேல் நோக்கி செல்லுகிறது. 2 புகை ஆயிற்று. 3வது பெரும் பெயர் சாலை தோறும், அங்க பெரும் பெயர் சாலைன்னா வேள்வி சாலை, பெரியதாக அந்தணர்களினால் வேத முழக்கத்தினுக்கு உட்பட்டு அவர்களால் வளர்க்கப்படுவதற்குரிய பெரியதாகிய வேள்வி இருக்கிறது அல்லவா, அங்கு பிறங்கிய புகையோ, அந்த வேள்வி சாலையிலிருந்து மேல் நோக்கி எழக்கூடிய புகையோ
இந்த மூன்று புகைகளும் வான்ல போய் சேர்ந்ததுனால வானில் வரும் கருமுகில் சூழ்வு. இந்த வானத்துல கரிய மேகங்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு இருப்பது போல மாடமும் காவும் எங்கும் உயர்ந்து இருக்கக்கூடிய மாடங்களிலும் அங்க சோலைகளிலும் மேகங்கள் சூழ்ந்திருப்பது போல இந்த மூன்று புகைகளும் சூழ்ந்திருக்கின்றன. அத்தகைய வளமுடைய நாடாக இது திகழ்கிறது. அந்த நாட்டுல என்னென்ன மரங்கள் இருந்தனன்னு ஒரு பட்டியல் தரேன். மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு காவியத்தை எழுதுவதற்கு இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் தேவையான்னு கேட்டா காவிய நோக்கினுக்கு தேவை. அதை கொஞ்சம் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா சிலவற்றை வரையறுத்த இலக்கணங்களுக்கு உட்படுத்தி தான் படிக்க முடியும், படிக்கணும். ஏனென்றால் இது போன்றதாகிய வர்ணனைகளை ஒன்று நம்மால் புரிந்து கொள்வதற்கு இயலாமல் போகலாம், இல்ல இத்தகைய மரங்கள் எல்லாம் இந்த நாட்டுல இருந்தன என்பதே நமக்கு செய்தியாகும். என்னென்ன மரங்கள்னு பார்க்கலாம். ஒன்று நாளிகேரம். முதல்ல பாட்டை படிச்சுட்டு விளக்கத்துக்கு வர பிரிச்சு படிச்சுடலாம். நாளிகேரம், செருந்தி, நறுமலர் நரந்தம் எங்கும், கோழி, ஷால், அந்தமாலம், குளிர் மலர் குரவம் எங்கும், தாளிரும் போந்து சந்து தன்மலர் நாகம் எங்கும், நீள் இலை வஞ்சி காஞ்சி நிறைமலர் கோங்கம் எங்கும். எல்லா மரங்களும் செழித்து வளர்ந்திருக்கின்றன. மரங்களினது பட்டியலை கொடுக்கிறார். நாளிகேரம்னா தென்னை மரம், நாளிகேரம்னா தேங்காய்னு பொருள். இந்த இடத்துல அந்த தேங்காயை கொண்டுள்ள தென்னை மரம். செருந்தி, அது ஒரு விதமான மரம், செருந்தி. அப்புறம் நறுமலர் நரந்தம். நரந்தம்னா நாரத்தை மலர் மரம். நார்த்தங்காய் இருக்கு இல்லையா, அந்த நாரத்தை மரத்துக்கு பேர் நரந்தம். எங்கும், இவைகளெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் நன்சை நிலங்களிலே விளையக்கூடிய பயன் தரு மரங்கள். ஏனென்றால் நீர் வளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த மரங்கள் எல்லாம் வளரும். அடுத்து கோள். கோழின்னு சொன்னா அரச மரம். கோழி. சால், சால மரம்னாக்க கடம்ப மரம். கடம்புல வெண்கடம்பு செங்கடம்புன்னு நிறைய இருக்கு, கடம்ப மரம். அடுத்த மரம் எதுனாக்க தமாலம்னு பேர், பச்சிலை மரம். கோவில்களுக்கும் இறை உருவங்களுக்கும் அர்ச்சனை செய்வதற்கும் ஒப்பனை செய்வதற்குமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வகையான பசிய இலையை தருதற்கு உரிய மரம், அதுக்கு பேரு தமாலம்னு பேர். அடுத்து குளிர் மலர் குரவம், குளிர்ச்சியான மலரை தருதற்குரிய குரவ மலர்கள், குரா மரங்கள். எங்கும் தாளிரும் போந்து சந்து. போந்துன்னா பனை மரம், போந்தைன்னு பேர் அதுக்கு. ஆகவே தாளிரும் போந்து. சந்து சந்தன மரம். தன்மலர் நாகம். நாகம் என்பது குங்கும மரம் அல்லது குரவுன்னு சொல்ற வழக்கமும் உண்டு. பெரும்பாலும் அது குங்கும மரம். ஆகவே நாகம் எங்கும். நீள் இலை வஞ்சி, நீண்ட இலைகளை உடைய வஞ்சி காஞ்சி என்கின்ற மரங்களும், நிறை மலர் கோங்கம் எங்கும், மிகுதியான மலர்களை பூத்து சொரியக்கூடிய கோங்கம் என்கின்ற மரங்களுமாக எல்லா பகுதிகளிலும் அந்த நாடெங்கும் இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து தத்தமக்கு உரிய பயனை தந்த வண்ணம் இருந்தன. அடுத்து சூதம். சூத அப்படின்றது அது ஒரு மரத்தோட பேர். மாமரத்துக்கு பேர் சூதம்னு பேர். சூத படாலங்கள் எங்கும், சூழ்வ வளை ஞாழல் எங்கும், சாதி மாலதிகள் எங்கும், தன் தளிர் நரவம் எங்கும், மாதவி சரளம் எங்கும், வகுள சண்பகங்கள் எங்கும், போதவிழ் கைதை எங்கும், பூக புன்னாகம் எங்கும். இதெல்லாம் மரங்களிலிருந்து பெறப்படக்கூடியதும் ஏனைய பிற தாவரங்களிலிருந்து பெறக்கூடியதுமாகிய மலர்களை தருதற்குரிய தாவரங்களை பட்டியலிடுகிறார். சூதம் என்றால் மாமரம். மரத்துல மிகுதியான பூக்கள் இருக்கின்றன. அடுத்தது
படாலம் அப்படின்ற சொல்லுக்கு பாடலம் அப்படின்னாக்க பாதிரி மலர்களை நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய பாதிரி மரம். எங்கும் சூழ்வழை, வழைனாக்க சுரப்புன்னைன்னு அர்த்தம், நெய்தல் நிலத்துல விளையக்கூடிய ஒரு மரம். ஆகவே சூழ்வழை. ஞாழல், ஞாழல் அப்படின்றதும் நிழலை தருவதற்கு உரியதாகிய மரங்கள் ஞாழல். எங்கும் சாதி மாலதிகள், மாலதி மல்லிகை, மல்லிகை கொடிகளும் செடிகளும் நிரம்ப பெற்று. எங்கும் தண்டளிர் நரவம். எங்கும் அந்த நரவம் என்பது அனிச்ச மலர்கள், முகர்ந்தாலேயே வாடக்கூடிய அனிச்ச மலருக்கு நரவம்னு பேர். எங்கும் மாதவி, மாதவின்றது குறுக்கத்தி. சரளம் அப்படின்றது, சரளம்ன்றது ஒரு வகையான மரம். எங்கும் பகுள ஷண்பகங்கள், பகுளம் என்று சொல்லக்கூடிய மரம், ஷண்பகங்கள் என்று மலரினை தரக்கூடிய மரம். எங்கும் எல்லா இடங்களிலும் போதவிழ் கைதை, இந்த மலரினை மலர்த்தக்கூடிய கைதைன்னு சொன்னாக்க அன்னாசி பழத்தினை கைதைன்னு சொல்லுதல் மரபு. அது முச்செடியாக இருந்து அழகாக மலரும். ஆகவே போதவிழ் கைதை எங்கும் பூக புன்னாகம். எங்கும் புன்னாக மரங்களிலிருந்து மலர்கள் எங்கும் மலர்ந்து காட்சி அளிக்கின்றன. ஆகவே எல்லா விதமான மரங்களில் இருந்து மலர்களும் ஏனைய பிற தாவரங்களிலிருந்து மலர்களுமாக அந்த நாடு முழுவதும் காட்சி அளிக்கின்றன. இப்படிப்பட்ட வளமான நாட்டுல மங்கள வினைகள் எங்கும் மனம் செய்யகம் செய் கம்பலைகள் எங்கும், மங்கள வினைகள் எங்கும் மனம் செய் கம்பலைகள் எங்கும், பங்கைய வதனம் எங்கும் பண்களின் மழலை எங்கும், பொங்கு ஒளி கலன்கள் எங்கும் புதுமலர் பந்தர் எங்கும், செங்கயல் பழனம் எங்கும் திருமகள் உறையுள் எங்கும். வேறு வழி இல்லை, ஒரே சொல்ல திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறார். இந்த நாட்டுல அனைத்து இடங்களிலும் மங்களங்கள் பொருந்திய அளவுல இயற்கை வளம் நிரம்ப பெற்றிருந்ததுன்னு சொல்ல வருகிறார். ஆகவே என்ன சொல்லுகிறார்? மங்கள வினைகள் எங்கும், எல்லா இடங்களிலும் மங்களத்தை தருவதற்கு உரிய செயல்களே நிகழ்ந்தன. நாட்டுல எங்குமே அமங்கல நிகழ்வுகள் நடைபெறவே இல்லை. நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் எல்லா மக்கள்களாலும் மங்கள செயல்களே தொடர்ந்து செய்யப்பட்டன. அதனால மனம் செய் கம்பலைகள் எங்கும், கம்பலைகள்னா ஆரவாரமான ஒலின்னு அர்த்தம். மனம் செய்தல்னா திருமணம் செய்தல். நாட்டுல அங்கங்கு மக்கள் திருமணம் செய்து கொள்வதனாலே அதனால் ஏற்படக்கூடிய ஆரவாரமான ஒலிகள். ஆகவே மனம் செய் கம்பலைகள் என்றும், கம்பலை ஆரவாரமான ஒலி. பங்கைய வதனம் எங்கும், அழகான இளம் பெண்கள் நாடு முழுவதும் இருப்பதினால் அவர்களது முகமானது எல்லா இடங்களிலும் மலர்ந்துள்ள தாமரை மலரை போன்று இருக்கின்றன. பண்களின் மழலை எங்கும், அவர்களால் பேசப்படக்கூடிய பேச்சானது யாழினை கொண்டு மீட்டுகின்ற பொழுது எழக்கூடிய இனிமையான பண்ணினது ஒலி போலே அந்த அழகிய இளம் பெண்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொங்கு ஒளி கலன்கள் எங்கும், அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள் எல்லாம் பொன்னால் செய்யப்பட்டது ஆகையினாலே அந்த அணிகலன்களிலிருந்து மிகுதியான ஒளி எங்கும் பரவுகின்றது. புதுமலர் பந்தர் எங்கும், புது மலர்களினால் புனைய பெற்ற செய் பந்தல்கள் எல்லா பகுதிகளிலும் நிரம்ப காணப்பட்டன. செங்கயல் பழனம் எங்கும், பழனம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நன்சையில நெல் விளையக்கூடிய நிலத்திற்கு பழனம்னு பேரு. அந்த நெல் விளையக்கூடிய வயல்ல எங்கும் கயல்கள் புரண்டு கொண்டிருக்கின்றன. செங்கயல் பழனம் எங்கும் திருமகள் உறையுள் எங்கும், நகரத்தை எங்க பார்த்தாலும் திருமகள் இருக்கிறாள்னா நகரம் எல்லா பகுதிகளிலும் லக்ஷ்மி கடாட்சமாய் இருந்தது, அவ்வளவுதான். ஆகவே நகரம் எல்லா இடங்களிலும் வளத்தோடும் மங்களத்தோடும் திருமகள் உறைவிடமாகவே காட்சி அளித்தது. எங்கெல்லாம் திருமகள் இருக்கிறாளோ அங்கெல்லாம் நகரானது சிறப்போடும் பொலிவோடும் இருக்கும். ஆகவே இந்த சோழ நாடு முழுவதும் திருமகளினது உறைவிடமாகவே காட்சி அளித்தது. காரணம், எல்லா இடங்களிலும் மங்களம் நிரந்தரமாக தங்கியிருந்தது. மேகமும் களிரும் எங்கும் வேதமும் கிடையும் எங்கும்,
யாகமும் சடங்கும் எங்கும் இன்பமும் மகிழ்வும் எங்கும் யோகமும் தவமும் எங்கும் ஊசலும் மருகும் எங்கும் போகமும் பொலிவும் எங்கும் புண்ணிய முனிவர். இந்த பாட்டை மேலோட்டமா பார்த்தா ஏதோ அடுக்காக சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுவது போல் காட்சியளிக்கும். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், எழுதியிருப்பது செப்பிழார். அதனால இந்த பாட்டுக்கெல்லாம் வெளிப்படையான ஒரு பொருளை தந்துவிடக்கூடிய அளவுல எளிமையால புனைந்திருக்க மாட்டார். என்ன நோக்கம்? மேகமும் களிரும் எங்கும் மேக கூட்டங்களும் யானை கூட்டங்களும் எங்கும் காணப்படுகின்றனன்னு சொன்னா, மேகங்களினது கரிய நிறத்தினை போலும் திண்மையை போலும் யானைகள் நாடு முழுவதும் இருக்கின்றன. ஒன்று, நாடு முழுவதும் மேகங்கள் இருப்பதினால அந்த நாட்டினுக்கு உரிய நீர்வளம் மிக்க இருக்கிறது என்று பொருள். நாடு முழுவதும் யானைகள் எங்கும் காணப்படுகின்றன சொன்னா, பலவாகிய யானைகளை வைத்து அதற்கு உரிய உணவினை தரக்கூடிய அளவுல அந்த நாட்டுல வளம் இருந்திருக்கிறது. காலையில தான் ஒரு செய்தியை படித்தேன் இது தொடர்பாக. இயல்பாக ஒரு யானை என்று எடுத்துக்கொண்டால் அந்த யானை ஒரு நாள் பொழுதினுக்கு தன் தேவைக்காக சற்றேறக்குறைய 70 கிலோமீட்டர் தூரம் நடக்கும். அதற்கு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 75 லிட்டர் நீர் வேண்டுமா. குறைந்தபட்சம் ஒரு யானைக்கு ஒரு நாள் பொழுதினுக்கு 100 கிலோ உணவு தேவை. இது வனத்துறை அதிகாரிகளினால் தரப்பட்ட செய்தி. அப்ப நாடு எங்கும் யானைகள் இருக்கின்றனன்னு சொன்னா, அந்த யானைகள் அனைத்தினுக்கும் உணவு அளிக்கக்கூடிய ஒரு பெரியதோர் நிலை அந்த நாட்டுக்கு இருக்கு. ஒரு யானைக்கு 100 கிலோ உணவுன்னா நாடு எங்கும் யானைகளாக இருக்கின்றனன்னு சொன்னா, அந்த யானைகளுக்கெல்லாம் போதிய அளவுல உணவை கொடுக்கக்கூடிய அளவினுக்கு அந்த நாடு செழிப்பா இருக்கு. அந்த செழிப்புக்கு காரணம் என்னவென்றால், எல்லா காலங்களிலும் உரிய மழை முறையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நாடு எங்கும் மேகத்தின் திரட்சியும் இருக்கிறது, முறையாக மழையை தர அதனால் விளையக்கூடிய விளைவினை உண்டு செழித்து இருக்கக்கூடிய யானைகளும் இருக்கின்றன. ஒன்றை ஒன்று அவாவி நிற்கக்கூடிய அழகான விளக்கம். அடுத்தது, மேகமும் களிரும் எங்கும் வேதமும் கிடையும் எங்கும். இந்த கிடைனாக்க வேதங்களை ஓதுதற்குரிய சிறார்கள். வேதமும் கிடையும் எங்கும் நல்ல கல்விக்கு உரிய நூல்கள் இருப்பது மட்டும் ஒரு நாட்டுக்கு பெருமை இல்லை. அந்த நூல்களை எத்துணை பேர் கற்கிறார்கள் என்பதுதான் அந்த நூலுக்கும் பெருமை, நாட்டுக்கும் பெருமை. கொஞ்சம் நினைத்து பாருங்கள், அவரவர் இல்லத்துல ஒரு நூலகத்தை வைத்து ஆயிரக்கணக்கான நூல்களை வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த நூல்கள் ஏது ஒன்றினையும் நாம எடுத்து படிக்கவில்லைன்னா அந்த நூல்களை வைத்திருப்பதன் பயன் என்ன? ஆகவேதான் நீங்கள் நூல்களை எந்த அளவினுக்கு வைத்திருக்கிறீர்களோ அதை வைத்திருத்தல் என்பதோடு அத்துணை நூல்களையும் வாசித்திருத்தல் என்பதான் நூலுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. அதனால்தான் இவர் சொல்லுகிறார், நாடெங்கும் வேதம் இருக்கிறது, இருந்து கொண்டு இருக்கட்டும். ஆனால் அந்த வேதங்களை முறையாக எடுத்து ஓதுவதற்கு உரிய மாணவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் கல்விக்கே அழகு. கல்விக்கு அழகு முறையாக கல்வியை கற்பதற்கு உரிய மாணாக்கர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருத்தல் தான் கல்விக்கும் அழகு, அதனால நாட்டிற்கும் பெருமை. ஆகவேதான் அவர் எழுதுறார், வேதமும் கிடையும் எங்கும். கிடை என்றால் வேதத்தை ஓதுவதற்கு உரிய சிறார்கள், இளைஞர்கள். அடுத்து, யாகமும் சடங்கும் எங்கும். இதுதான் அழகான விளக்கம். யாகம்னா வேள்விகள். அந்த வேள்விகளை செய்வதற்கு என்கின்ற சில சடங்குகள் இருக்கு. கொஞ்சம் நோக்கமே வேற இந்த இடத்துக்கு.
சடங்குகளினது செயல்பாடுகளினால் மட்டுமே ஒருவன் தன் வாழ்நாள்ல பெறுதற்குரிய நல்லதாகிய செயல்பாடுகளை செய்துவிட முடியாது அல்லது பெற்றுவிட முடியாது. சடங்குகள் என்பன இறுதி இலக்காகிய யாகத்தின் பயனை பெறுதற்கு உரியதாக சடங்குகள் இருக்கணும். அப்பொழுதுதான் வேள்விக்கும் பயன் உண்டு. அந்த வேள்வியினுடைய பயனை துய்ப்பதற்காக இந்த சடங்குகள் உதவுகின்றன என்பதிலும் பொருள் உண்டு. நாம் இப்ப பெரும்பாலும் என்ன செய்கிறோம்? சடங்குகளை மட்டும் செய்துவிட்டு அதனுடைய இறுதி பயனாகிய வேள்வியை மறந்து விடுகிறோம். அல்லது வேள்வியை செய்ய வேண்டும் என்று தெரிந்து அதற்குண்டான வழிமுறை சடங்குகளை துறந்து விட்டு வேள்வியை செய்கிறோம். இந்த ரெண்டுமே தவறான. அதாவது வழிமுறை தெரியாத வேள்வியும் வழிமுறைகளை மேற்கொண்டு இறுதி இலக்காகிய வேள்வியை செய்யாத நிலையும் பயன் தராது. அடிப்படை இதுதான். உதாரணம், ஆண்டுதோறும் நாம முறையா கல்வி கற்கிறோம். அந்த கல்வி கற்பதனுடைய பயன் என்ன? தேர்வு என்கின்ற வேள்வியை எழுதி அதுல நாம் பெற்றிருக்கக்கூடிய தேர்ச்சி என்பதுதான் பயன். நீங்கள் ஆண்டு முழுவதும் கல்வியை கற்று தேர்வு எழுதாமல் போனாலோ பயன் கிடைக்காது. ஆண்டு முழுவதும் பள்ளிக்கே வராமலோ கல்லூரிக்கே வராமலோ நேரடியாக தேர்வுக்கு சென்று எழுதுவதனால் ஒன்றும் தெரிய போவது. ஆகவே யாகமும் சடங்கும் ஒன்றை ஒன்று அவாவி நிற்கணும், ஒன்றை ஒன்று சார்ந்து நிற்கும். வெறு சடங்குகளை மட்டுமே கொண்டு வழிபாட்டினையோ வேதத்தையோ புரிந்து கொள்ள முடியாது. வெறும் சடங்குகள் மட்டும் சம்பிரதாயங்களாக நின்று விடுமே ஒழிய அவைகளினால் கிடைப்பதற்கு உரிய பலன் என்பது அந்த சடங்குகளின் வழி நின்று இறுதி இலக்காகிய யாகத்தை குறைவர செய்ய வேண்டும். அடுத்தது இன்பமும் மகிழ்வும் என்பது. இதெல்லாம் நிறைய சிக்கலான விஷயம். இன்பம் என்பது அவரவர் உள்ளத்தின் கண் உணருதல் இன்பம். மகிழ்வு என்பது பொதுவாக உலகியலிலே நாம் பெறக்கூடிய நிறைவு. ரெண்டு நேர் எதிரானது. மகிழ்வு இருக்கக்கூடிய இடத்துல இன்பம் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் உண்டான கிடையாது. ஆனால் இன்பம் இருக்கக்கூடிய இடத்துல நிச்சயமா மகிழ்வு. உலகியல் வாழ்க்கைக்கு நாம மகிழலாம், ஆனால் நமக்கு அது இறுதி இன்பத்தை தருமான்னா ஐயமே. இன்பம்னு ஒன்று இருக்கிறது, அதை அடைதற்குண்டான முயற்சியில நாம ஈடுபடுகின்ற பொழுது உலகியல் மகிழ்ச்சி என்பன தாமாக காம்ப்ளிமெண்டா வந்து சேரும். ஆகவே இந்த ஒரு பாட்டுல எல்லா செய்திகளையும் உள்ளடக்கணும்னு பார்க்கிறேன். அடுத்து யோகமும் தவமும் என்று. யோகம் தவம் அழகான சொற்றொடர். உங்களுக்கு உரியதாகிய சூழலும் தேவையும் தோன்றுகின்ற பொழுதுதான் தவம் செய்தற்கு உண்டான வாய்ப்பே கிடைக்கும். அதற்கு யோகம் செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு உரியதாகிய யோகம் இருந்தாலன்றி உங்களால் தவம் செய்தல் முடியாது. நீங்க நம்முடைய புராணங்களை எல்லாம் எடுத்து பாருங்கள். தவம் செய்வதை எவ்வளவு பெரியதாக எண்ணி இருக்கிறார்கள். அதற்கு இடைவிடாது தடை வருகின்ற பொழுதெல்லாம் அவர்கள் இழந்தது என்னன்னு பட்டியலை தருகிறார். ஆகவே தவம் செய்தற்கு யோகம் வேண்டும். நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உலகியல் இன்பத்தை துய்ப்பதற்குத்தான் யோகம் வேண்டும். இல்லை, உலகியல் இன்பம் என்பது போகம். அதை துய்ப்பதற்கு யோகம் வேண்டாம். அதற்கு ஏதொரு பாக்கியமும் செய்திருக்க வேண்டும். ஆனால் தவம் செய்வதற்கு நாம் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய நிலையில சொல்லி கொண்டு வந்தவர் சட்டுன்னு உலகியலுக்கு இறங்கினார். ஊசலும் மருகு என்றும். மருகுன்னா வீதிகள். எல்லா வீதிகளிலும் ஊஞ்சல் கட்டப்பட்டு இருக்கின்றன. அங்கு மக்கள் ஆடிய வண்ணம் இருக்கிறார்கள். போகமும் பொலிவும் என்றும். போகம்னாக்க
உலக இன்பங்களை துய்த்தல். பொலிவு அதனால் பெறக்கூடிய திருப்தி. உலக இன்பத்தை துய்த்தாகணும், ஆனால் அதில் நிறைவு கண்டாகணும். நிறைவு காணாத உலக இன்பம் நமக்கு துன்பமே. உலகத்துல நம்மால் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பமும் நிறைவினை தரத்தக்கதாக இருக்க வேண்டும். ஆகவே புண்ணிய முனிவர் எங்கும், புண்ணியம் செய்தற்குரிய முனிவர்கள் எங்கும் அங்க நாடு முழுவதும் இருந்தார்கள். அத்தகு சிறப்புடைய நாடாக இச்சோழ நாடு விளங்கியது. பண்தரு விபஞ்சி எங்கும், பாதசம் பஞ்சி எங்கும், வண்டரை குழல்கள் எங்கும், வளரிசை குழல்கள் எங்கும், தொண்டர் தம் இருக்கை எங்கும், சொல்லுவது இருக்கை எங்கும், தண்டலை பலவும் எங்கும், தாதகி பலவும். அடுத்தது பண்தரு விபஞ்சி எங்கும். இந்த விபஞ்சின்ற சொல்லுக்கு ஒரு பொதுவான பொருளை தரார். அந்த 4 வகை நிலத்தினும் பாடுதற்கு உரியதாகிய வீணையினது ஒலி எங்கும் கேட்ட வண்ணம் இருந்ததுன்னு சொல்லுகிறார்கள். ஆனா நம்முடைய மரபுல, புராண மரபுல கடவுளர்கள் சற்றேறக்குறை இதுவரைக்கும் தெய்வத்தன்மை பொருந்திய வீணைகள் என ஒரு 33 வீணைகளை இனம் கண்டு புராணங்கள் சொல்லுகின்றன. அந்த 33 வீணைகள்ல விபஞ்சி என்பது ஒரு வீணை. அது நாரதன் கையகத்தது என்று புராணம் பேசுகிறது. இது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. ஆனா விபஞ்சி என்ற சொல்லுக்கு வீணைன்னு ஒரு பொருள் உண்டு என்கிறார் சேக்கிழார். நாம் இதுகாரும் என்ன நினைத்து வந்திருக்கிறோம்? விபஞ்சி என்பது நாரதர் கையகம் உள்ள வீணையின் பெயர். ஆனால் இங்கு சேக்கிழார் என்ன சொல்லுகிறார்? விபஞ்சி என்ற சொல்லே வீணையை குறிக்கும். ஆகவே பண்தரு விபஞ்சி எங்கும், 4 வகை நிலங்களிலும் அவ்வளவு நிலங்களுக்கு உரியதாகிய பண்களானது எங்கும் கேட்ட வண்ணம் இருக்கின்றன. பாத செம்பஞ்சி எங்கும், மகளிர் தங்கள் கால்களிலே பூசிக்கொள்ளுதற்குண்டான செம்பஞ்சு குழம்பு எங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. அதாவது பெண்கள் தங்களை ஒப்பனை செய்து கொள்ளுவதற்கு ஏற்றாற்போல் அந்த நாடு வளத்தோடு இருக்கிறது. வண்டரை குழல்கள் எங்கும், அந்த பெண்களினுடைய கூந்தல்களில் இருந்து வண்டுகள் ஒலித்த வண்ணம் இருக்கின்றன. வண்டு அறை குழல்கள் எங்கும், குழல்கள்னா மகளிர் கூந்தல். பெண்களினது கூந்தல்ல இரிய நறுமணத்தை சுவாசிப்பதற்கு, மகரந்தத்தை எடுப்பதற்கு வண்டுகள் அங்கு இடைவிடாது ரீங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. வளரிசை குழல்கள் எங்கும், இசை வளருவதற்கு உரியதாகிய குழல் கருவிகள் எங்கும் கேட்ட வண்ணம் இருக்கின்றன. தொண்டர் தம் இருக்கை எங்கும், இறையடியார்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய அடியவர்களுக்கு உரியதாகிய திருமடங்கள் அந்த நகர் முழுவதும் காணப்பட்டன. அடியவர்களினது தொண்டர்களுக்கு மன்னன் பலவாகிய மடங்களை கட்டி தந்திருந்திருக்கிறான். ஆகவே அந்த தொண்டர்தம் இருக்கை எங்கும், சொல்லுவ திருக்கை எங்கும், எங்க அந்த சொல்லுவது இருக்கை எங்கும் பிரிக்கணும். அந்த மடங்களில் எல்லாம் இடைவிடாது ரிக்வேதமானது ஒலிக்கப்பட்டது. எனக்கு இந்த இடத்துலதான் சிக்கல் ஆகும். சேக்கிழார் பெரிய புராணத்தை எழுதின காலத்துக்கு முந்தியே தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மையான சிவன் கோவில்கள்ல தேவாரங்களை முறையாக ஓதுவிப்பதற்கு உண்டான ஏற்பாட்டை ராஜராஜ சோழன் செய்துவிட்டார். நம்பியாண்டார் நம்பியின் துணையோடு தேவாரங்களை தேடி அதை நம்பியாண்டார் நம்பியினது துணையோடு முறைப்படுத்தி திருமுறைகள் என பெயரிட்டு அந்த திருமுறைகளை தலம் தோறும் சென்று ஓதுவதற்கு அந்தந்த ஊர்கள்ல உள்ள திருக்கோவில்கள்ல ஓதுவார்களை நியமித்து அவர்களுக்கு நிபந்தம் கொடுத்து தேவாரத்தை நாடு முழுவதும் பரப்ப செய்து விட்டார்.
அப்ப எல்லா நாடுகளிலும் எல்லா நகரங்களிலும் தமிழகத்தை பொறுத்த மட்டும் தேவாரமானது இடைவிடாது ஒலிப்பதற்கு உரிய ஒரு பாமாலையாக இருந்திருக்க வேண்டும், இருந்திருக்கிறது, ஐயமில்லை. சேக்கிழார் என்ன சொல்லியிருக்க, சொல்லுவது இருக்கை எங்கும். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ரிக்வேதமானது கேட்ட வண்ணம் இருக்கிறது. ஏனென்றால் மடங்களில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் இடைவிடாது ரிக்வேதத்தை சொல்லிய வண்ணம் இருக்கிறார்கள். ஆனா மாறாக எல்லா மடங்களிலும் தேவாரம் ஒலித்த வண்ணம் இருந்ததுன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும். ஆகவே சொல்லுவது இருக்கை எங்கும், தண்டலை பலவும் எங்கும். தண்டலைன்னா எல்லா இடங்களிலும் சோலைகள் நிரம்பி காணப்படுகின்றன. தாதகி பலவும் எங்கும், அந்த இடங்களில் எல்லாம் அத்தி மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த அளவினுக்கு வளப்பத்தினை உடையதாகிய நாடாக இந்நாடு விளங்குகிறது. மாடு போதகங்கள் எங்கும், வண்டு போதகங்கள் எங்கும், பாடும் அம்மனைகள் எங்கும், பயிலும் மம்மனைகள் எங்கும், நீடு கேதனங்கள் எங்கும், நிதி கேதனங்கள் எங்கும், தோடு சூழ் மாலைகள் எங்கும், துணைவர் சூழ் மாலை. இங்க வார்த்தைகளை ஸ்லேடையா பயன்படுத்தி இருக்கிறார். ஆகவே மாடு போதகங்கள் எங்கும், மாடுனா பக்கம், அருகில். அந்த நாட்டுல எங்கு சென்றாலும் போதகங்கள்னா யானை கன்றுகள், யானை குட்டிகள். ஆகவே எங்கும் யானை குட்டிகள் நிறைவாக காணுகின்றன. வண்டு போதகங்கள் எங்கும், வண்டுகள் எங்கும், மலர்கள் எங்கெல்லாம் இருப்போது அகப்போதுன்னா மலர்கள். ஆகவே வண்டு போதகங்கள் எங்கும், எங்கெல்லாம் மலர்கள் மலர்ந்து இருக்கின்றனவோ அந்த மலர்களிலே வண்டுகள் எல்லாம் மொய்த்த வண்ணம் இருக்கின்றன. பாடும் அம்மனைகள் எங்கும், வீடுகள் எங்கும் பாடுவோர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார். அந்தந்த நகரிலே உள்ள மக்கள் எல்லாம் இனிமையான குரல் எடுத்து பாடிய வண்ணம் இருக்கிறார்கள். பயிலும் அம்மனைகள் எங்கும், பாடுதற்குரிய பெண்கள் அன்றி ஏனைய பிற பெண்கள் எல்லாம் அம்மனை காய்களை கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீடு கேதனங்கள் எங்கும், கேதனம்னா கொடின்னு. அந்த நகரம் எங்கும் நாடு எங்கும் மன்னனினது சிறப்பை சொல்லக்கூடிய அளவிலே அவனது கொடியானது பரந்த வண்ணம் இருக்கிறது. எங்கும் நிதி கேதனங்கள் எங்கும், நிதினா செல்வம், கேதனம்னு சொன்ன கருவூலம். நாட்டினது கருவூலங்கள் முழுவதும் நிதியானது நிரம்பி வழிந்து ததும்புகின்றனவா, அவ்வளவு செல்வம். கேதனங்கள் எங்கும், தோடு சூழ் மாலை எங்கும், இதழ்களால் நிரம்ப பெற்ற அந்த இதழ்களை மிக்கு கொண்டிருக்கக்கூடிய மலர்களால் கட்டப்பட்ட மாலைகள் எங்கும் காணப்படுகின்றன. அந்த பகுதியில துணைவர் சூழ் மாலை எங்கும், அந்த மாலைகளின் அருகே பெண்களுக்கு உரிய துணைவர்கள் சூழ்ந்து நின்ற வண்ணம் இருக்கிறார்கள். இந்த அளவினுக்கு அந்த நகரம் நாடும் சிறப்பான பொலிவை பெற்றிருந்தது. இப்படிப்பட்ட நாட்டுல மனையறம்னு சொல்லக்கூடிய இல்லறம் எப்படி நடந்தது? ஏன்னா இதுவரைக்கும் நாம பார்த்தது ஆறில் ஒரு பகுதி வருவாய் எல்லாம் சொன்னது பொதுவான அறம். ஒருவனுக்கு வரக்கூடிய வருவாயினை எவ்வாறு அவன் செலவு செய்கிறான் என்பதற்கு உண்டான விளக்கம். இங்க மனையறம் என்றால் இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஆடவரும் பெண்டீரும் எவ்வாறு அந்த இல்லற அறத்தினை, இல்லறம் என்கின்ற தர்மத்தினை செம்மையுற செய்கிறார்கள் என்பதற்கு விளக்கம் தரும். இது முக்கியம். இவ்வளவு வளமான நாட்டுல மக்கள் முறையற்ற வாழ்வை வாழ்ந்தார்கள்னு சொன்னா நாட்டுக்கு பெருமை இருக்காது. இவ்வளவு வளமான நாட்டுல மாந்தர்கள் அனைவரும் முறையான ஒரு வாழ்வை வாழ்ந்தார்கள்னு சொன்னா இந்த முறையான வாழ்வுனாலதான் இந்த நாட்டுல இவ்வளவு வளம் பெருகி கொண்டே இருக்கிறது என்று பொருள். நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், மக்களினது வாழ்வியல் முறையும்
அந்த நாட்டின் அது வளமோ ஒன்றை ஒன்று சார்ந்துதான். எந்த நாட்டில வறுமை மிக்கு இருக்கிறதோ, எந்த நாட்டில் பொருளானது போதாமை என்கின்ற நிலை இருக்கிறதோ, அந்த நாட்டில குற்றங்கள் பெருகும். மக்கள் நீதியின் வழி நிற்க மாட்டார்கள், அறமல்லாத செயலைத்தான் செய்வார்கள். என்ன காரணம்? அவர்களுக்கு போதுமான உணவு இல்லை. ஆகவே தங்கள் உணவினை பெற அவர்கள் மெல்ல மெல்ல அறமல்லாத செயல்களிலே ஈடுபடுவார்கள். இதை தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது. அதனால ஒரு நாட்டுல இல்லறத்தை சார்ந்தவர்கள் மிக செம்மையான முறையில தங்களினுடைய வாழ்க்கையை நடத்துகிறார்கள்னு சொன்னா அந்த நாட்டுல பிரம்மச்சாரிகளுக்கு குறை இருக்காதுன்னு, வானப்பிரஸ்திகளுக்கு எந்த துன்பமும் வாராதுன்னு பொருள். அதைவிட மேலான ஒன்று, சந்நியாசிகளுக்கு எந்த கட்டமும் இருக்கு. ஏனென்றால் வள்ளுவன் சொன்னார், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்றான் துணை. இல்வாழ்க்கை என்கின்ற ஒன்றை எவன் ஒருவன், எந்த தம்பதியர்கள் சிறந்த முறையிலே வாழ்வதற்கு முன்வருகிறார்களோ, அப்படிப்பட்ட தம்பதியர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடானது ஏனைய பிற மக்களுக்கு செய்தற்குரிய தொண்டுகளிலிருந்து குறைவுபடாமல் செய்யப்பட்டு அவர்களும் முறையாக பராமரிக்கப்படுவார்கள். இது இல்வாழ்வானினுடைய கடமை. வள்ளுவர் 6 வேலைகள் சொல்றார் இல்வாழ்க்கையில இருக்கிறவன். இல்வாழ்க்கையில இருக்கிறவன் தான் பிரம்மச்சாரி என்கின்ற ஒருவனுக்கும், மனைவியோடு காட்டில தவம் செய்யக்கூடிய வானப்பிரஸ்தன் என்பவனுக்கும், எல்லாவற்றையும் துறந்து துறவு நெறியில நிற்கக்கூடிய துறவிக்கும் இந்த இல்வாழ்வான் தான் துணை. அது மட்டும் இல்லாமல் இந்த இல்வாழ்க்கையில இருக்கிறவன் தான் ஏனைய மூவராக இருக்கக்கூடிய துறந்தார், துவாதார், இறந்தார், அனாதைகள், ஆதரவு அற்றவர்கள், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அபார்ஜினிஸ்ட் அண்ட் ஆர்ஃபன்ஸ். ஆகவே துறந்தார், துவாதார், இறந்தார், அனாதையாக இறந்து போனக்கூடியவர். இந்த மூவர்களுக்கும் இல்வாழ்க்கையில இருக்கிறவன் தான் பிரதானமான உதவின்ற. அப்ப இல்வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு இந்த 6 பேரை பராமரித்தே ஆகணும். அப்பொழுதுதான் அவன் இல்வாழ்க்கையினது தர்மத்தை கை கொண்டிருக்கிறான்னு பொருள். இல்லை என்றால் இல்வாழ்க்கையினுடைய தர்மத்திலிருந்து விலகி விட்டான். இதத்தான் பின்னாடி கோவலன் கண்ணகி கிட்ட கேட்கும் போது சொன்னான், இல்வாழ்க்கையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நான் நீ இல்லாமல் சில அரும் செயல்களை செய்ய முடியாமல் போயிற்று. என்னன்னா, அந்தணருக்கு அடித்தலும் அறவோர்க்கு அடித்தலும் வரிசையா சொல்லிட்டு வரும். இவையெல்லாம் என்னால் செய்ய முடியாமல் போயிற்று. காரணம், கோவலனில் என்னோடு வாழ்க்கையை வாழாதது. ஆகவே இல்வாழ்க்கையில வாழக்கூடியவர்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கின்றன. தாங்கள் இவ்வுலகில் வாழ்வதன் பயனே தங்களால் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய இந்த அறுவகை மக்களுக்கு உதவணும். இதுதான் இல்வாழ்க்கையினது நோக்கம். அதனாலதான் இந்த மனையறத்தை ரொம்ப பெருமளவிலே பேசக்கூடிய தேவை ஏற்படுகிறது செப்பிழாருக்கு. என்ன இந்த மனையறத்துல சொல்றார்? வீதிகள் விழவின் ஆர்ப்பும், விரும்பினர் விருந்தின் ஆர்ப்பும், சாதிகள் நெறியில் தப்பா, தனையரும் மனையில் தப்பா, நீதிய புள்ளும் மாவும், நிலத்திரு புள்ளும் மாவும், ஓதிய எழுத்தாம் அஞ்சும், உருபினி வரத்தாம் அஞ்சும். அழகான பாட்டு. என்னாயிற்று? வீதிகள் விழவின் ஆர்ப்பும். வீதிகள்ல அவ்வப்பொழுது விழாக்கள் எடுத்த வண்ணம் இருக்கிறார். ஆர்ப்புன்னா ஒரு ஆரவாரம். மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு வீதிகள்ல விழாக்களை எடுக்கிறார்கள். அவ்வாறு விழாக்களை எடுப்பதினால அந்த வீடுகளுக்கு
விழாவினை காணுவதற்காக விரும்பி வரக்கூடியவர்களுக்கு விருந்தினர்னு பேர். முன்பின் தெரியாதவர்கள். சார் இத முதல்ல கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். விருந்துன்னு சொன்னா நம்முடைய உறவினர்களோ நம்முடைய அண்டை அயலார்களோ இல்லை. விருந்துன்ற சொல்லுக்கு தமிழ்ல என்ன பொருள்னா புதியன்னு பொருள். விருந்துன்ற சொல்லுக்கே புதியன்னு பொருள். தொல்காப்பியர் காலத்துல இருந்து அதான் பொருள். அப்ப இந்த விருந்தினர் வீட்டிற்கு வருகிறார்கள்னா முன்பின் பார்த்திராத புதியவர்கள். இது வள்ளுவர் ரொம்ப அழகா சொன்ன, விருந்து என்று சொல்லக்கூடியவர்கள் எவ்வளவு மென்மையானவர்கள்னு. ஆனா பின்னாடி அந்த திருக்குறளுக்கு உரை எழுத வந்த பரிமேலழகர் ரொம்ப அழகா சொன்னார். விருந்து என்று சொல்லக்கூடியவர் ரெண்டா பிரியினர். ஒன்று குறி அறியாது வந்தார், மற்றொன்று பண்டு குறி அறிந்து வந்தார். குறி அறியாது வந்தார்னா யார் வேண்டுமானாலும் யார் வீட்டுக்கு போய் வேண்டுமானாலும் சேரலாம். விருந்தினர்களை பார்த்த உடனே கூப்பிட்டு உணவளித்து உபசரிப்பார்கள். இது அன்றைய வழக்கம். இவ்வாறு குறி அறியாது வந்தார்கள்னு பேர். குறி அறிந்து வருதலாவது, நான் இருக்கேன். பழைய காலத்துல எல்லாம் எந்த கிராமங்களிலும் ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது. நான் ஒரு வேலை நிமித்தமா ஒரு இடத்துக்கு போகணும். ஏற்கனவே அந்த இடத்திற்கு போய் வந்து பரிச்சயமான ஒரு நண்பர்கிட்ட போய் கேட்கிறேன், நான் இந்த இடத்துக்கு போகணும், செல்லுங்கள், இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு மதிய நேரத்துல உணவு வேண்டும்னா நீங்க போற ஊருக்கு பக்கத்துல இந்த ஊர் இருக்கு, இந்த ஊர்ல இன்ன பெயர்ல ஒரு வள்ளல் இருக்கா, நீங்க அவரை போய் பார்த்தீர்கள் என்றால் உங்களினுடைய முகவாட்டத்தை பார்த்து உங்களுக்கும் உதவுவான். அப்போ ஒருவரால் சொல்லப்பட்ட குறிப்பினை கொண்டு நீங்கள் ஒரு வள்ளல் வீட்டுக்கு போறீங்க. இவர்கள் குறி அறிந்து வந்தவர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வள்ளல் புதியவன் தான். அந்த வள்ளலை பொறுத்த மட்டில் நீங்களும் புதியவர் தான். ஆனால் குறியறிந்து போகிறீங்க. ஏன்னா உங்க நண்பன் வழிகாட்டி இருக்கான். இந்த ஊருக்கு போனா இந்த இடத்துல போனா நல்ல உணவு கிடைக்கும். இப்படிப்பட்ட மன்னனை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தான். என்ன காரணம்? இத ஒரு இலக்கியமாக பண்டைய இலக்கிய படைப்பாளர்கள் உருவாக்கினார்கள். இதுக்கு பேரு ஆற்றுப்படைன்னு பேர். ஆறுன்னா வழி, படைன்னா அந்த வழிக்கு ஒருவனை உட்படுத்துவது. பொருள் பெற்ற ஒருவன் பெறாது ஒருவனை பார்த்து, நீ இந்த நகரனுக்கு உரிய தலைவனாகிய இவனை அல்லது இந்நாட்டினுக்கு மன்னனாக இருக்கக்கூடிய இவனை இந்த காலத்தில் போய் பார்த்தால் டைம் சொல்லு, ஒரு நாள் பொழுதுல நேரத்தை சொல்லு, அந்த நேரத்தில் அவரை போய் பார்த்தால் மனமகிழ்ந்து தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை எல்லாம் உனக்கு வாரி வழங்குவான் என்று அன்றைக்கு ஆற்றுப்படை நூல்கள் வழிபாடு செய்தார். அதேதான் இங்க இந்த விருந்தினர்களை ஆற்றுப்படுத்துகிறான் தெரிந்த ஒருவன். தெரிந்த ஒருவனால் ஆற்றுப்படுத்தப்பட்டு தெரியாத இடத்துல வந்து நின்னான்னா இவன் பண்டு குறியறிந்து வந்தவனே. ஆகவேதான் விரும்பினர் விருந்தின் ஆர்ப்பும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த விருந்தினர் விரும்பின் ஆர்ப்பும்ல இந்த விரும்பினர்னாக்க விருந்தினர்கள் போகணும்னு விரும்புகிறார். தங்கள் இல்லங்களுக்கு விருந்தினர்கள் வரமாட்டார்களா என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த நேரத்துல சில விருந்தினர்கள் வந்ததினால ஏற்பட்ட ஆரவம். சார் அந்த காலத்துல எல்லாம் சமைத்ததற்கு பிறகு அதிதி பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடவே செய்யும். நம் இல்லத்திற்கு வரக்கூடிய விருந்தினருக்கு உணவு அளித்ததன் பிறகுதான் நாம உணவே உண்ண. ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரீகங்கள்லாம் வேடிக்கையான நாகரீகம். நம்ம வீடுகள்லயே பார்க்கலாம். தாயார் சாப்பிடவான்னு சொல்லுவார். உடனே சாப்பிட போகிறோம் என்பதற்காக என்ன செய்வோம், நம்ம வீட்டினுடைய தலைவாயில எல்லாம் மூடிட்டு உள்ள போயிடும்.
இந்த வழக்கெல்லாம் பண்டைய காலத்துல கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதனால இந்த அறத்தினை செய்தற்கு விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு உரிய உணவினை தந்து அவர்களினது மனதை திருப்திப்படுத்துதல் என்பது அவரவர் காலத்துல செய்த புண்ணியத்தின் பலனால் கிடைக்கும். அடுத்து சாதிகள் நெறியில் தப்பா, இதெல்லாம் தான் பிரச்சனை. இந்த ஜாதிகள் நெறியில் தப்பா அப்படின்னாக்க அங்கு இருக்கக்கூடிய 4 வகை இனத்தவர்களுக்கும் தத்தமக்கு உரியதாகிய ஒழுக்க நெறியிலிருந்து தவறியதே இல்லை. ஜாதிகள்னு சொல்றதே தப்பு. அந்த ஜாதிகள் 4 வகைன்னு சொல்லி உரையாசிரியர் அந்த ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான இயல்பான பழக்க வழக்கங்கள் இருந்தன. அதை அவர்கள் இடைவிடாது செய்து மகிழ்ந்தார்கள். என்ன பழக்க வழக்கங்கள்? கொஞ்சம் யோசித்து பார்த்தால் தெரியும். ஒன்று, எல்லோருக்கும் இறை பக்தி உண்டு, ஆனால் எல்லோரும் ஒரே போன்று இறைவனை வணங்குவது. எத்தனை பேருக்கு நந்தனார் சரித்திர கீர்த்தனை படித்திருக்கிறீர்கள்னு எனக்கு தெரியாது. அந்த நந்தனார் சரித்திர கீர்த்தனையில நந்தனார் என்ன பண்ணுவார், தன் இன மக்கள் எல்லாம் மூல தெய்வமான சிவனை ஏற்காமல் புரு தெய்வங்களான அந்த கிராம தேவதைகளை வழிபட்டு தங்கள் வாழ்நாளை வீணாக்கி கொள்ளுகிறார்களேன்னு கவலை. அப்ப அவர் சொல்லுவார், நம்முடைய சாதி நெறிகளுக்கு உட்பட்டு நீங்கள் வழிபடுகிறீர்கள், அவைகளினால் பயன் இல்லை, அவைகளினால் எந்த ஒரு பயனும் விளைய போவதில்லை. நீங்க சாதி நெறிகளை விட்டு வெளியே வாருங்கள். அப்பொழுது இந்த சமூகத்துல நீர் ஒரு அங்கம்ன்றது உண்மை புலப்படும். நீர் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் என்ற உண்மை புலப்பட்டு விட்டது என்றால் உன்னால் சம்பாதிக்கப்படக்கூடிய பொருளை நீ ஒருவன் மட்டுமே எடுத்து அனுபவிக்கக்கூடிய சூழலை இந்த சமூகம் பார்க்க. அப்போ அவரவருக்கு தன்மைக்கு ஏற்றாற்போல் பிறருக்கு உதவுதல் என்பது சாதித்தன்மை. நான் சொல்லல, பேராசிரியர் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதின ஆசிரியர் பேசுறது. இது ஒரு சாதித்தன்மை. ஆகவே இந்த ஜாதிகள் என்று சொல்லக்கூடியன அவரவர்களுக்கு உரியதாகிய நெறியிலிருந்து விலகாமல் அவரவருக்கு உரிய தொழிலை முறையாக செய்து வந்தார்கள். தனையரும் மனையில் தப்பா. ஆகவே சிறுவர்கள் தங்கள் மனைகளிலே தப்பாமல் இருந்தார்கள்னா பெற்றோர்களினது சொல் கேட்டு முறையான கல்வியையும் முறையான இல்லறம் சார்ந்த செயலையும் செய்தற்கு பிள்ளைகள் எல்லாம் பணிவோடு வீடுகளிலேயே இருந்தார்கள். யாரும் ஊரையெல்லாம் சுற்றி கொண்டில்லையா. ஆகவே நீதிய புல்லும் மாவும் விலங்குகளும் பறவைகளும் தத்தம் இடையே உள்ள பகைகளை மறந்து இருந்தன. ஆகவே நீதிய புல்லும் மாவும் நிலத்திரு புல்லும் மாவும். ஆகவே அந்த விலங்குகளும் பகையின்றி இருப்பதினாலே அந்த நிலத்து இருக்கக்கூடிய திருமகளும் என்ன செய்தாளாம், அந்த நாட்டகத்திலேயே நிரந்தரமாக தங்கிவிட வேண்டும் என்று ஆசை கொண்டாளாம். ஓதிய எழுத்தாம் அஞ்சும். அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களாகிய இறை அன்பர்கள் அவர்களால் ஓதப்படுவதற்குரிய 5 எழுத்து நாம சிவாய என்கின்ற 5 எழுத்தும் உரு பிணி வரத்தாம் அஞ்சும். அப்படி இடைவிடாது நமச்சிவாயவை ஓதினால் அவர்களுக்கு பிணி ஏதும் வாராது, பிணிகள் அவரை பிடிப்பதற்கு அஞ்சும். ஆகவே இந்த 5 எழுத்தின் பெருமை இணைத்துன்னு சொல்லிட்டு அடுத்து இப்படிப்பட்ட நாடு நல்ல வளத்தெல்லாம் சொல்லிட்டார். இப்படிப்பட்ட வளமான நாட்டுல கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன், நீர்வளம் மிக்க இருக்கிறது, நிலவளம் மிக்க இருக்கிறது. அந்த நாட்டுல வாழக்கூடிய மாந்தர்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழுகிறார்கள்.
வாணிகர்கள் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்வதையே தங்கள் நோக்காக கொண்டு மிக பெரிய அளவுல வாணிகம் செய்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே எல்லா நிலைகளிலும் அந்த நாடு பிறரால் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கு. இதுதான் முக்கியம். இப்படிப்பட்ட நாட்டினுக்கு பெரியதோர் மற்றொரு சிறப்பு என்னன்னா, இவ்வளவு வளப்பமான நாட்டுக்கு உரிய ஆட்சியாளன் சிறப்பாக, அந்த நாட்டினுக்கு அதுதான் பெருமை. எவ்வளவு பெருமையோட சொல்றார் பாருங்க. நற்றமிழ் வரைப்பின் ஓங்கும் நாம் புகழ் திருநாடு என்றும் பொற்தடம் தோளால் வையம் பொதுக்கடிந்து இனிது காக்கும் கொற்றவன் அனபாயன் பொற்குடை நீழல் குளிர்வது என்றால் மற்றதன் பெருமை நம்மால் வரம்பு விளம்பலாகும். பெருமையான பாட்டுல சொல்லிட்டு போயிட்டோம். இந்த பெருமையை என்னால் எடுத்து சொல்லுதல் என்பது இயலாது. எப்படியா? நற்றமிழ் வரைப்பின் ஓங்கும், செந்தமிழ் நாட்டுல இருக்கக்கூடிய பிற நாடுகளோடு ஒப்பிட்டால், தமிழகத்துல பல நாடு இருக்கு. சோழன், சேரன், பாண்டியன், கொங்கர்கள், பல்லவர்கள், குறும்பர்கள் வரிசையா. இந்த 12ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல பல சிற்றரசுகள் இருந்தன, பல பேரரசுகள் இருந்தன. இதுதான் ஆச்சரியமான விஷயம். என்ன, இன்னைக்கு நாம தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய சென்னையினுடைய முழு பரப்பு நினைவு பண்ணி பாருங்கள். ஒரு காலத்துல இந்த மண்ணை சார்ந்த 4 பரம்பரையினர் ஆண்டு இருக்கிறார். ஒன்று சோழர்கள். சோழர்கள் 2 தலைநகரை வைத்து ஆண்டார்கள். பழைய இலக்கியங்கள்ல அவர்களுக்கு தலைநகர் பழையாறை. அடுத்து வந்த தலைநகர் தான் அவர்களுக்கு பூம்புகார். சங்க இலக்கியத்துல முழுக்க பூம்புகார் பேசப்படுகிறது. பிற்காலத்திலையும் அதே சிக்கல் வந்தது சோழ நாட்டினுக்கு. அதே போல காஞ்சிக்கு பல்லவர்களுக்கு 2 பெரிய நகரம், ஒன்று கடல் மல்லை, மற்றொன்று காஞ்சி. இவ்வாறு ஒவ்வொரு பெரிய நாடும் தங்களுக்கு உரியதாகிய சிறப்பினை தரத்தக்க நகரங்களை கொண்டிருந்தாலும் அந்த நகரங்களோடும் நாட்டோடும் இந்த சோழ நாட்டை ஒப்பிட்டால் அனைத்து நாடுகள் என்று சொல்லுகிறோமோ அனைத்து நாடுகளையும் தாண்டி தனக்கு என்று தனித்ததோ புகழை பெற்றுள்ள நாடு சோழ. அதுதான் நற்றமிழ் வரைப்பின் ஓங்கு நாம் புகழ் திருநாடு என்றும், நம்மால் புகழப்படக்கூடிய அந்த திருநாடு ஏனைய பிற நாடுகளோடு ஒப்பிட முடியாது. அதோட பெருமை என்னன்னா, பொத்தடம் தோளால் வையம் பொது கடிந்து இனிது காக்கும். இந்த பொது கடிதுனாக்க எல்லா மன்னரை போல ஆளுதலுக்கு பேரு பொதுவான ஆட்சி. அனபாயன் அப்படி பிற மன்னர்களை போல் பொதுவான ஆட்சியை நல்கக்கூடியவன் அல்ல. மிக உயர்ந்ததாகிய சிறந்ததாகிய ஆட்சியை தரக்கூடியவன். ஆகவே அவனுடைய பொன் போன்ற பரந்துபட்ட தோளினால் பையன் என்றால் உலகம். இந்த இடத்துல அவனுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட நாடு பொது கடிந்து இனிது காக்கும். 10ஓட 11 அவனை எண்ண முடியாது. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மன்னர்களோடு இவனை ஒப்ப வைத்து எண்ண முடியாது. எல்லா மன்னர்களை காட்டிலும் வேறுபட்டவன். ஆகவே கொற்றவன் அனபாயன் பொது கடிந்து இனிது காக்கும். பொதுமையான மன்னர்களுக்கு உரிய இலக்கணங்களை எல்லாம் கடிந்து அதற்கு மேலாக இனிமையாக தன் மக்களை புறக்கக்கூடிய காக்கக்கூடிய கொற்றவன் அனபாயன். இப்படிப்பட்ட பெருமைக்குரிய மன்னன் யார்னா அனபாயன் சொல்லக்கூடிய சோழ மன்னன். பொற்குடை நீழல் குளிர்வது என்றால் அவனினுடைய பொன் போன்ற இனிய வெண்கொற்ற கொடை, அந்த கொடையின் கீழாக நின்று அந்த மன்னன் மிக பெரிய அளவிலே குளிர்ச்சியான ஆட்சியை தருவது என்றால்
மற்றதன் பெருமை நம்மால் வரம்புற விளம்பலாமோ. அப்படிப்பட்ட மிக பெரியதாகிய செல்வாக்கை பெற்றிருக்கக்கூடிய இந்த சோழனினது பெருமையை என்னால் எடுத்து இயம்ப முடியுமா என்றால், ஒரு காலம் சோழன் பெருமையை என்னை போன்ற கவிஞர்களால் எடுத்து இயம்ப முடியாது என்று அந்த நாட்டு வர்ணனையை முடித்துவிட்டு நகர் வர்ணனைக்கு வருகிறார். அதுதான் திருநகர சிறப்பு. கொஞ்சம் நிதானமா தான் போக முடியும். காரணம், கதைப்பகுதி தொடங்கினதுக்கு அப்புறம் வேகமா போயிடும். இந்த இடங்கள்ல எல்லாம் ஏன் நிதானமாக போக வேண்டி இருக்கிறதுனாக்க, இந்த வர்ணனையின் மூலமாக கவிஞர் ஏதாயிலும் ஒரு புதிய செய்தியை, புதிய தத்துவத்தை நாம் அறியக்கூடிய அளவுல கொடுக்கிறோம். அதனால இவைகளை எல்லாம் கொஞ்சம் நிதானமாக பார்த்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த அளவுல இந்த நகர சிறப்பை அடுத்த வகுப்பில் தொடருது. சரியா?